ஆனால் திடீர்னு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆலோசனை சொல்கிறான். டேய், நான் வந்து 10th முடிச்சிட்டேன், நான் 10th படிக்கிறேன், 10th முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டேன், 1 year வேலைக்கு போயிட்டேன். அவனும் நானும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறோம். நான் 10th படிக்கும்போது அவன் வந்து நான் வேலைக்கு போனோன்னா அவன் +1 போயிட்டான். இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, டே ஏற்கனவே நீ 1 வருஷம் வேலைக்கு போயிட்ட, இன்னும் ஒரே 1 வருஷம் மட்டும் நீ வேலைக்கு போ. நான் வந்து அதுக்குள்ள என்ன முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா +2 முடிச்சிருவேன். நானும் உன் கூட சேர்ந்து பைபிள் காலேஜ் நான் வரப்போறேன். அதனால ஒரே ஆப்ஷன், நீ 1 வருஷம் வேலை செஞ்சுட்ட, இன்னொரு வருஷம் கூட வேலை செய், நான் முடிச்சிருவேன். நம்ம ஏற்கனவே 2 பேர் வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்தே அந்த சர்ச்சுக்கு போனதுலேருந்தே நண்பர்கள், எதையும் ஒன்னா தான் செய்வோம், ஒன்னா வந்து சர்ச்சுக்கு போவோம், ஒன்னா எல்லாம் ஒன்னா நடக்கும், எல்லாமே ஒன்றாய் தான் செய்வோம். இதுவும் நம்ம வந்து ஒன்னா 2 பேரும் போயிடுவோம். அப்போ உனக்கு நீ சப்போர்ட், எனக்கு நீ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அந்த ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஆலோசனையா தெரியுது. சரி பரவாயில்ல, இந்த கொடுக்குற ஆலோசனை நல்லதுதான், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் மனசுல நினைக்கிறேன். ஆனா அப்புறம் வந்து இல்ல இல்ல, நம்ம ஆண்டவருடைய பாஸ்டருடைய வார்த்தையை மீற மாட்டோம்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். அதுதான் கர்த்தருடைய சித்தம். நம்ம பாஸ்டருடைய வார்த்தையை மீறுறது ஆண்டவருடைய வார்த்தையை மீறுற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இல்லடா, நீ அடுத்த வருஷம் வா, இந்த வருஷமே நான் போய் எப்படி அங்க இருக்குன்னு பார்த்துடுறேன். அப்ப நான் போய் 1 வருஷம் பழகிட்டேன்னா நீ வரும்போது இன்னும் உனக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும், அதனால நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தேன். ஆனா இன்று வரைக்கும் நான் ஆண்டவருக்கு என்ன ரொம்ப நன்றி சொல்றேன் அப்படின்னா, அவன் பேசின அந்த வார்த்தையை கேட்காம இருந்ததற்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன், ரொம்ப நன்றி சொல்றேன். நான் மட்டும் அவன் என்னுடைய நெருங்கின நண்பன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஊழியத்திற்கு வந்திருக்கவே மாட்டேங்க. அப்படி ஊழியத்திற்கு வந்திருந்தாலும் என்னுடைய ட்ராக் எப்படி ஆயிருக்கும்னே தெரியாது. அதான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த ஒரே 1 வருஷத்துல என் கூட இருந்த அத்தனை வாலிப பசங்களும் அப்படியே கெட்டு போயிட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான், அந்த வயசுல ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டான். ஒரு பையன் சாராயத்திற்கு அடிமை ஆயிட்டான், ஒரு பையன் சிகரெட்டுக்கு அடிமை ஆயிட்டான். இப்படியே ஒவ்வொருத்தருமே